வர்றேன், பின்னாடியே வர்றேன். உங்க ஜீரோ வர்றேன். உங்க ஜீரோ உங்க செந்தமிழன் சீமானுடைய தம்பி வர்றேன், பின்னாடியே வர்றேன். ஐ ஆம் வெயிட்டிங். 31 பேரின் அரசு பணியாணை ரத்து செய்யப்பட்டதற்கு மனுதாரர் தீரன் திருமுருகன் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இத பாருங்களேன். அப்புறம் தீரன் திருமுருகன் என்ன சொன்னீங்க? குறி வச்சா எற விழணும். எற விழுந்துச்சா? எப்படி இருக்கு இந்த எற? என்ன பண்ணீங்க? என்ன பேச்சு, என்ன ஆட்டம், என்ன ஒரு வீடியோ. காரில் போன ஒரு வீடியோ பாருங்கள், டெல்லி போயிட்டுருக்கேன். ஏர்போர்ட் போய் ஒரு வீடியோ பாருங்கள், டெல்லி போயிட்டுருக்கேன். நீ என்ன பில்டப் பண்ணாலும் உன் பருப்பிங்க வேகாது. நாங்கள் எல்லாரும் ஏன் தெரியுமா விர்ச்சுவல் ஒரே அமைதியாகவே இருந்தாங்க? ஒரு ரீசன் சொல்லவா? ஆடு எவ்வளோ நாளைக்கு ஆட போகுது, ஆடட்டும், மொக்க வாங்கின்னு வரோம், அப்போ வச்சு செய்யலாம் தான் எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. நீ என்னென்ன ஆட்டம். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் நோட் பண்ணிங்களான்னு தெரியல, இந்த கரூர் ஸ்டெம்பேரில் குடும்பங்களுக்கெல்லாம் வேலை இல்லை அப்படின்ட்டு எல்லா நியூஸ்லேயும் சரி, எல்லா யூடியூபர்ஸும் சரி சுற்றி சந்தோஷமாக வீடியோ போட்டாங்க. இப்போ டெல்லியிலே கோர்ட்டே மண்டையில் கொட்டி அமிச்சிக்குது. இப்போ அந்த நியூஸை ஜஸ்ட் போடணுமே தான் போடுறாங்க. அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸும் சரி, இந்த என்டிகே ஆளுங்களும் சரி, எங்கே போனாங்கன்னே தெரில, எல்லாரும் தலைமறைவாயிட்டாங்க. என்ன ஆட்டோன்றீங்க? அது அவங்க என்ன சொல்கிறது, விஜய் எதிர்த்து தான் அந்த கேஸ் போட்டிருக்காங்க. ஆனால் அதில் பாதிக்கப்படுற அந்த குடும்பத்தை பற்றிலாம் அவங்க யோசிக்கல. விஜயை நம்ம ஜெயிச்சிட்டோம்ப்பா, விஜயை தோக்கடிச்சிட்டோம்ப்பா, அப்படி ஒரு கேவலமான எண்ணம் தானே தவிர மற்றபடி மக்களுக்கு நல்லது நினச்சுலாம் இவனுங்க பண்ணல. கடவுள்னு ஒன்று இருக்கான்ல, எல்லாத்துலேயும் நீங்கள் என்னென்னலாம் ஆட்டம் ஆடுறீங்களோ எல்லாத்துலேயும் கடவுள் காட்டிக்கிட்டு தான் இருக்கார். உண்மை எந்த சைடு இருக்குது, நியாயம் எந்த சைடு இருக்குன்னு கடவுள் பார்த்து அடிமேல் அடி கொடுத்துக்கின்னு தான் இருக்கார். அகைன் நான் சொல்கிறேன், என்டிகே பாய்ஸோ கேர்ள்ஸோ ரொம்ப ஆபாசமான பேச்சு, ஆபாசமாக பண்ணுறது எல்லாம் கேவலமாக இருக்குது. அந்த என்டிகேயில் ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணு யாரோ 2 பசங்களை மாஃபிங் பண்ணி வீடியோ போட்டு எதுக்கு இந்த மாதிரி கேவலமாக பண்ணுறாங்கன்னு தான் தெரியல. ஸோ கடவுளும் சரி, ஹைகோர்ட்லேயும் சரி செருப்பால் அடித்த மாதிரி பதில் சொல்லிட்டாங்க. நான் என்னோடய லாஸ்ட் வீடியோவில் இந்த கரூர் தடை பண்ணதுக்கு நான் சொல்லியிருந்தேன், இதுக்கான வீடியோ நான் போடுவேன். கண்டிப்பாக டிவிகே கவர்மெண்ட் இதில் வின் பண்ணும், இறந்த குடும்பங்கள் எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் நான் சொன்ன மாதிரியே நடந்துடுச்சு. உண்மை எப்போவுமே ஜெயிக்கும், சரியா? குறி வச்சோம், இற விழுந்துடுச்சு. ஓகேவா மிஸ்டர் தீரன் அண்ட் என்டிகே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்? ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.